ஹாய் நண்பா, கேவிபி அப்படின்னு சொல்லக்கூடிய கரூர் வைசியா பேங்க்லேருந்து தற்பொழுது ஒரு புதிய வகையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. தமிழகம் முழுவதும் 38 மாவட்ட மக்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கேவிபி வங்கியில் நீங்கள் ஒரு அதிகாரி லெவல் பணியில் ஜாபுக்கு போகலாம். குறிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. கேண்டிடேட்டுடைய ப்ரொஃபைலை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். அண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ரிஸ்க் இல்லாத ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லட்டுமா? அதாவது நீங்கள் இனிஷியலாக கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் அந்த கோர்ஸோடைய ஃபீஸை உங்கள் சேலரியிலேருந்து பே பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்யூ ஜாப். இந்த ஆக்யூ ஜாப்பில் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் பூட் கேம்ப் இருக்குதுங்க. அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்கு தேவையான அப்ஸ்கில்ஸை நீங்கள் வந்து இனிஷியலாக படித்து எந்த ஒரு ஃபீஸுமே ஸ்டார்டிங்கில் நீங்கள் பே பண்ண வேணாம். நீங்கள் படித்து வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீஸை, அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸை உங்களுடைய சேலரியிலேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். எனி டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணி டேரெக்டாக இந்த வெப்சைட்குள்ளே வந்துருங்க. இதில் ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் தென் உங்களுடைய ஃபுல் நேம் டைப் பண்ணிவிட்டு அப்ளை நவ் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதை எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக கிட்டத்தட்ட 1500 கேண்டிடேட் வந்து ஜாப் எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான கம்பெனிஸ் கூட இவங்க ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ஸோ சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மீடியமாக வருஷத்துக்கு 8 லேக், அதிகபட்சம் வருஷத்துக்கு 41 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட இவங்க வந்து ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஜாவாவில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது, மெயின் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது, அண்ட் தென் டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாருக்குமே இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஈஸியாக ஒரு ஜாப் எடுத்துடலாம். அதனால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்கை இப்போவே டச் பண்ணி இந்த வெப்சைட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த டெஸ்ட்டை மட்டும் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதுறதுக்கு கூட எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கேவிபியிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தற்பொழுது இந்த கேவிபி பேங்க்கில் 2024 நிறைய புது வேலை வாய்ப்புகள் வந்திருக்குங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஆஃபீஸர் லெவல் பதவி தான். குறிப்பாக சொல்லணும்னா மாநிலங்கள் வாரியாக இங்கே நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட்குறாங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் வருது அப்படின்னா காசா அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அக்ராஸ் சென்னையில் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இதில் ரைட் சைட் அப்ளை ஃபார் ஜாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட் வந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதி. சரிங்களா? அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. ஜாபுடைய ஐடி வந்து 626. ஓகேவா? ஸோ இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்துடலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனி டிகிரி தான். ஏதோ ஒரு டிகிரி மட்டும் நீங்கள் படிச்சிருந்தால் போதும். எனி டிகிரி, எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கக்கூடிய ஃப்ரெஷர் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட், பிஜி டிகிரி முடிச்சிருக்கிறவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேல்ஸில் உங்களுக்கு வந்து நாலேஜ் ஆர் ஸ்கில்ஸாக இல்லை சேல்ஸில் இறங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதிகபட்ச வயது 35, குறைந்தபட்ச வயது 18. ஓகேங்களா? அண்ட் இதை ஃபாலோ பண்ணி குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இங்கிலீஷ் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் ரீஜனல் லாங்குவேஜ். தமிழ் வந்து நல்லா பேச எழுத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்கிறதுனால நீங்கள் எங்கேனாலும் போய் ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் ஆல்சோ கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பேக்ரவுண்ட் செக் எல்லாம் முடிச்சுட்டு ஆன் போர்டிங் பண்ணிடுவாங்க. அண்ட் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூக்கான டேட்டு, எந்த பிளேஸ்க்கு வரணும் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயிலுக்கு வந்து
சென்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூவில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதுங்க. எவ்வளவு சேலரி இருக்கும் அப்படின்னா, எப்போவுமே இந்த பேங்க்கில் சேலரி வந்து ஓப்பனாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி வேரி ஆகும். பட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் பே இருக்கும். அண்ட் தென் அதை ஃபாலோ பண்ணி நிறைய இன்சென்டிவ்ஸாக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வேரியபிள் பே நிறையவே இருக்கும். ஸோ ஒரு மேனேஜர் லெவல் போஸ்ட், அதுவுமே ரிலேஷன்ஷிப் கேட்டகரியில் இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் ஒரு 35,000 40,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். குறிப்பாக உங்களுக்கு சேல்ஸில் நல்ல நாலேஜ் இருக்குன்னா இன்னும் நிறையாவே சேலரி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஜாபுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னை அக்ராஸ். ஓகேங்களா, சென்னை முழுவதும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே எலிஜிபிள் தாங்க. அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணி ஃப்ரெஷருக்கு இன்னொரு ஜாப் இருக்குதுங்க. அதாவது பேங்கிங் அப்ரண்டிஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு பேங்கிங்கில் அப்ரண்டிஸ் கேட்டகரியில் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கேவிபி பேங்கிங் அப்ரண்டிஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 29. என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், பிடெக் அல்லாத டிகிரி படித்த கிராஜுவேட்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 2022-23 பாஸ் அவுட் மட்டும்தான் எலிஜிபிள். உங்களுடைய டிகிரியில் குறைந்தது 50% ஆஃப் மார்க் வாங்கியிருக்கணும். லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் இருந்தாலே போதுமானது, ஒர்க்கிங் நாலேஜ். ஓகேங்களா, குறைந்தபட்ச வயது 20, அதிகபட்ச வயது 24. இந்த ஜாபுக்கு எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கேண்டிடேட்டுடைய மார்க்கை பொறுத்து அவங்கள வந்து டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. கேண்டிடேட் வாங்கியிருக்கக்கூடிய டிகிரி மார்க்கை பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்க்கு ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூக்கு நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் இமெயில் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஜாபுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக மந்த்லி ஸ்டைஃபண்ட் ஒரு 10,500 ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு வருஷம் ஜஸ்ட் ஒரு 12 மாதங்கள் தான் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கேவிபி பேங்கோடைய கிளைகளில் நீங்கள் ஒரு அப்ரண்டிஸ் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு நிறைய கான்டாக்ட் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. பேங்கிங் செக்டரில் போகிறதுக்கு இந்த அப்ரண்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இந்த அப்ரண்டிஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை ஃபாலோ பண்ணி மீதி இருக்கக்கூடிய ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் இருக்குது. அண்ட் தென் ஒரு சில ஜாபுக்குலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு 3 வருடத்துலேருந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணுறீங்க பேங்கிங் டிபார்ட்மெண்ட்குள்ளே அப்படின்னா, ஸோ உங்களுக்கான வேலைகளும் இங்கே நிறையவே இருக்குது. ஸோ நான் இப்போ பார்த்த இந்த 2 டைப் ஆஃப் கேட்டகரி ஜாப் வந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபுடைய டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஜாப்னு ஒரு டேப் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஆல்ரெடி இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் ஆகுங்க. இன்கேஸ் நீங்கள் புதுசாக உள்ள வரீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நவுன்னு ஒரு டேப் இருக்கும். அதை கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, அடிக்கடி வந்து எரர் ஆகுது. பட் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து அப்ளை பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஒரு நல்ல வேலை வாய்ப்புங்க. ஸோ நம்ம தமிழகத்தில் அதுவும் உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கேவிபி பேங்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தவிர நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.